ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1973 பாக்தாத் பேரழகி அப்படிங்கிற திரைப்படத்திலையும் சாவித்ரி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. டி.ஆர். ராமண்ணா அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய இயக்கத்தில் ஜெயலலிதா, ரவிச்சந்தர் மெயின் லீடில் நடிச்சிருக்காங்க. சாவித்ரி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பாக்தாத் பேரழகி திரைப்படத்தில் சாவித்ரி அவர்களுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் கத்தீஜா அப்படிங்கிற கதாபாத்திரம் தான். அந்த ஒரு கேரக்டரை அவங்கள தவிர வேற யாராலையுமே செஞ்சிருக்க முடியாது, அந்த அழகும் நடிப்பும் அவங்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நடிப்பாற்றலை ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வெளிப்படுத்தியிருப்பாங்க. 1975 சிவகுமாருடைய திரைப்படத்திலையும் சாவித்ரி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுவெல்லம் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் சிவகுமாரும் மஞ்சுளாவும் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. சாவித்ரி அவர்கள் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பாங்க. 1977 நாஞ்சில் துரை அவர்களுடைய இயக்கத்தில் புனித அந்தோனியார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்திலையும் சாவித்ரி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காங்க. நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.